அன்புக்குரியவர்களே, பொறாமை குணம் மிகவும் ஆபத்தானது. அது அடுத்தவர்களை அழிக்காது, மாறாக நம் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும். அது நம் மகிழ்ச்சியை கொள்ளையடிக்கிறது, நம்முடைய ஆற்றலை நசுக்கிறது. ஒருவருடைய வெற்றியை பார்த்து நானும் இதே போல் முயற்சி செய்து வெற்றியடைய வேண்டும் என்று நினைப்பது ஊக்க குணம். மாறாக இவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா என்று நினைக்க வைப்பது பொறாமை. பொறாமை குணம் உடையவன் ஒரு நாளும் வாழ்வின் உயரத்தை எட்ட மாட்டான். ஏனென்றால் அவன் மற்றவர்களின் உயரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். பைபிள்ல பவுலடிகளார் இவ்வாறு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்புக்கேற்பவே நடக்கிறீர்கள், ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்புக்கேற்ப நடந்து மனித போக்கில் தானே வாழ்கிறீர்கள். எங்கள் அன்பு ஆண்டவரே, பவுலடிகளார் கேட்கின்ற இந்த கேள்வி எங்களிடையே இருக்குமே ஆனால் இந்த பொறாமை குணத்தை எங்களிடமிருந்து அகற்றுவீராக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.